கர்த்தருக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது யோசுவாவை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யோசுவாவை பொதுவாக பார்க்கிற பொழுது யோசுவாவிலே பலவிதமான வெற்றியினுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இது பிரியமானவர்களே, யோசுவா 24 அதிகாரங்களை உடையது. இந்த யோசுவாவை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். கானானுக்குள் நுழைதல் முதலாவது, அடுத்து கானானை கைப்பற்றுதல், அடுத்ததாக கானானை பங்கிடுதல், நான்காவதாக யோசுவாவின் இறுதி காலம். இதில் முதலாவதாக கானானுக்குள் நுழைதல் நாம் பார்த்துவிட்டோம். கானானை கைப்பற்றுதலும் நாம் பாதி பார்த்துவிட்டோம். இன்று மீதி பாதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லோரும் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல என்னன்னா, கானானை கைப்பற்றுதலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த நாடுகள் எப்படிலாம் கைப்பற்றினார்கள் என்று சொல்லிய காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கானானுக்குள் நுழைதல் முதலாவது பார்த்தோம். அடுத்து கானானை கைப்பற்றுதல். பிரியமானவர்களை, கானானை கைப்பற்றுகிற பொழுது முதலாவதாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், யோர்தான், முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த யோர்தானுக்கு அப்புறத்திலும் யோர்தானுக்கு இப்புறத்திலும் என்று சொல்லி பார்ப்பீர்கள். அதாவது யோர்தானை கடப்பதற்கு முன்பாகவே, அதாவது அப்புறத்திலேயே அவர்கள் சில மன்னர்களை வெற்றி கொண்டு சில இடங்களை பிடித்தார்கள். இதை 2.5 கோத்திர மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 9 கோத்திரங்களுக்கு இப்பொழுது கானானுக்கு இப்புறத்தில் இருக்கக்கூடிய இடங்களை அவர்கள் பங்கிட வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கானானை கைப்பற்ற செல்கிறார்கள். சரிங்க பிரியமானவர்களே, கானானை கைப்பற்றுகிற பொழுது முதலாவது எந்த நாடை அவர்கள் கைப்பற்றினார்கள்? முதலாவது பார்த்தீர்கள் என்றால், இந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள், அதை நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவது ஆயி பட்டணத்தை கைப்பற்றினார்கள், அதையும் நாம் பார்த்து விட்டோம். முதலாவது என்ன பார்த்தோம்? எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதை எப்படி பிடித்தார்கள் என்று தெரியும் உங்களுக்கு. அதை சுற்றி 7வது நாளிலே அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது என்ன ஆகிவிட்டது? அந்த கோட்டை விழுந்து விட்டது என்று பார்த்தோம். இது கர்த்தருடைய செயல். இரண்டாவதாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஆயப்பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஆயப்பட்டணத்தை கூட மக்கள் அவர்கள் இஸ்ரேல் மக்கள் அந்த மக்களை போரிடுகிற பொழுது, அவர்கள் அழித்து கொண்டு அவர்களோடு போர் செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், யோசுவாவை நோக்கி, நீ ஈட்டியை பிடித்து கையில உயர்த்து, இந்த ஈட்டியை என்னுடைய முன்னேற்குள்ள அது ஆயப்பட்டணத்தை நோக்கி நீ ஈட்டியை நீட்டி கொண்டு என்று சொன்னார். அப்படி அவன் செய்து கொண்டே இருந்தான். உடனே அந்த நாடு முழுவதையுமே என்ன செய்தார்கள்? மக்கள் கைப்பற்றினார்கள் என்று சொல்லி அதை நீங்கள் பார்த்தீர்கள். 2 காரியங்களை முடித்து விட்டோம். இன்றைய நாளிலே நாம் மீதி காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். எனவே எல்லோரும் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மா ஷார்ட்டா நீங்க நோட்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரிங்க பிரியமானவர்களே, போன வீடியோல நீங்க பார்த்தபடி 8வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த 8வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னா, ஆயி பட்டணத்தை எப்படி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி நீங்க பாத்தீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆய பட்டணத்துல அவர்கள் வெற்றி கொண்ட உடனே என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தால், பிரியமானவர்களே, பிடித்த உடனே யோசுவா என்ன செய்கிறார் என்று சொன்னால், 30வது அதிகாரம், அதாவது 8வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரேல் புத்திரர் கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களாலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்க பலிபீடத்தை கட்டினான். அப்புறம் என்ன செய்யலாம்? சமாதான பலிகளை எல்லாம் இட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பெயர்த்து எழுதினான். ஏனென்றால் யோசுவா வெற்றி கிடைத்தது. ஆனால் வெற்றி கிடைத்த பிறகு அவன் நினைத்து பார்க்கிறான். கர்த்தர் சொன்னார் இல்லையா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எப்பொழுது உன் மனசுல இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவா என்று சொல்லியிருந்தாரு. ஆண்டவர் வழியை வாய்க்க பண்ணின பொழுது திரும்பவும் என்ன செய்கிறார்? அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாமே அங்க இருக்க கற்களிலே பெயர் எழுதினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, அதாவது 33வது அதிகார வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பாதி பேர் கெர்சியம் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நிற்கிற பொழுது என்ன நடக்கிறதுனா, 34, 35வது வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு பின் அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும், ஸ்திரீகளுக்கும், பிள்ளைகளுக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். நியாயப்பிரமாண புஸ்தகம், சாபங்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி வாசித்தான். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க, அவன் எப்பொழுதுமே யோசுவா வேத புத்தகத்திற்கு
நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு அவன் வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்தாவது இந்த இது ரெண்டு பார்த்தோம். 9வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அங்க வந்து இப்ப ஒவ்வொரு காரியத்தையும் மக்கள் வந்து கேள்விப்படுறாங்க. மற்ற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்கள்லாம் கேள்விப்படுறாங்க, என்னது இப்படிலாம் செய்யறாங்களாம், அங்க பாருங்க அவங்க வந்து என்னது முத எரியோ பட்டணத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க, அவ்வளோ பெரிய பட்டணத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க, எரியோ கோட்டையே விழுந்துச்சாமா, ஆயி பட்டணத்தை போய் எல்லாத்தையும் ஆளுகள் கொண்டுட்டு அது தீக்கிரை ஆயிட்டாங்களாமா. இப்படிதான் வந்து பல காரியங்கள் வந்து கேள்விப்படுறாங்க. அப்ப கேள்விப்பட்ட பொழுது 9வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிஷியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். ஏன்னா எல்லா ராஜாக்களுக்கும் பயமாயிருச்சு. ஆனா நம்ம தனிச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, எல்லாம் ஒன்று கூடி அவங்களுக்கு வந்து எதிரா போனோம்னா அவங்களை நம்ம வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அடுத்து வருகிற 9, 10, 11 பாத்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் கூடி இவருக்கு எதிர்த்து வருவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது கிபியோன் குடிகள்னு ஒரு குடிகள் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எரிகோவுக்கும் ஆயுப்பட்டணத்துக்கும் இருந்தது கேள்விப்பட்ட பொழுது அப்படின்னு வரும். அப்ப கிபியோன் குடிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தந்திரமான யோசனை பண்ணுகிறார்கள். சரி, கிபியோன் மக்கள் வந்து என்ன அவங்களும் ஸ்ட்ராங்கான பலமானவங்க தான். ஆனா அவங்க வந்து பயப்படுறாங்க, வந்து நம்ம எல்லாரையும் கொண்டுட்டு இந்த இடத்த எடுத்துக்குவாங்களோன்னு பயமா இருக்கே, சோ அடுத்து நம்ம இருக்கிறோமே என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் யோசித்து அது தந்திரமான ஒரு காரியத்தை சொல்றாங்க, அதை செய்யறாங்க. அந்த காரியத்தை பத்தி பார்க்கலாமா? அது 4, 5வது வசனமும் வாசிக்கிறேன். அதிகாரம் 9, 4, 5. யோசுவா 9வது அதிகாரம் 4, 5. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரிட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகளையும் தங்கள் கழுதையின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. ஆக்சுவலா பார்க்க போனா அவங்க பக்கத்துலதான் இருக்கிறாங்க, 3 நாள் தூரத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க போல ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இவங்க கிட்ட வராங்க. பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சா நம்மள என்ன செய்வாங்க, வந்து நம்மளெல்லாம் கொண்டுட்டு நம்ம நாட்டை எடுத்துக்குவாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், தந்திரமான இப்படி வருவோம்னு சொல்லி இவங்க வர்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு வந்து அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். இவர்கள் என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏவியர்கள் என்று அழைக்கப்படுகிற மக்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அதற்கு அவர்கள் யோசுவா இன்னைக்கு சொல்றாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று கேட்கிறாங்க. நீங்கள் யார் என்று அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டதற்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியும் அவர் எகிப்தில் செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து எமோரியர் என்ற 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆகையால் நாங்க என்ன செஞ்சோம்னா, நாங்க எல்லாரும் ஒன்று கூடி வந்து என்ன வந்தோம்னா, உங்ககிட்ட நாங்க சமாதானம் பண்ண, எங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணுங்க, எங்களை வந்து நீங்க வந்து கொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி உங்களுக்கும் சமாதானம் என்று சொல்லி சமாதான உடன்படிக்கை பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவங்க கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க வரும்போது சுட கொண்டுட்டு வந்தோம், அப்போ இப்ப பாருங்க இதெல்லாம் பூசணம் பூத்து போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாருங்க நாங்க வந்துன்னு சொல்லி நான் அவங்களை நம்ப வைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்கன்னா, 14வது வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவளுடைய போஜனத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க வந்து என்ன செய்யல, கர்த்தர்ட்ட போய் கேட்கல, ஆண்டவரே இவங்களோட இவங்க சொல்றது உண்மையா போயான்னு கேட்கல. அதனால நாங்க என்ன செய்யணும், ஆண்டவரே அவங்களோட உடன்படிக்கை பண்ணணுமா கூட கேட்கல. ஆனா உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பண்ணின பிறகு இவர்கள் திரும்பவுமாக பிரயாணப்பட்டு ஒரு 3 நாள் தூரத்துல போகும்போது இந்த கிபியோனருடைய தேசத்தை அவங்க பார்க்கிறாங்க. ஐயோ, இந்த மக்கள்லாம் இங்க இருந்து தானே வந்திருக்கிறாங்க, நமக்குள்ள ஏமாத்திட்டாங்க என்று சொல்லி. அப்ப சபையார் எல்லாரும் சொல்றாங்க, பிரபுக்களை பார்த்து, நீங்க ஏன் இப்படி இவங்க எல்லாரோட போய் நீங்க உடன்படிக்கை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா அப்புறம் வந்து இவங்க சொல்றாங்க, இல்ல நம்ம அவங்களை கொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம், அதனால அவங்களை தொடக்கூடாது என்று சொல்லி
பிரபுக்கெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, சரி அப்ப யோசுவாக்கு வந்து ரொம்ப கோவந்துருச்சு, மக்களுக்கெல்லாம் கோவந்துருச்சு. அப்ப சொல்றாங்க, இவங்களை வந்து நம்ம வந்து அடிமைகளா நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவங்க சொல்றாங்க, எங்களை அடிமையிலா கூட வச்சுக்கொள்ளுங்க, எங்களை கொண்டு போடுவீங்களோ நாங்க பயந்துதான் இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி செய்துட்டோம், உங்களை ஏமாத்திட்டோம், இந்த மாதிரி சொல்லிட்டோம், தவறா சொல்லிட்டு எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ எங்களை நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு செய்யுங்க என்று சொல்லி இந்த மக்கள் எல்லாம் அவங்களாம் வந்து கேட்கறதை பார்க்கிறோம். அப்பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா, யோசுவா வந்து 23வது வசனம் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி அவங்க செய்யறாங்க. என்னன்னா, இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள், இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது. எனவே இவர்களை ஊழியக்காரர்களாக வைத்துக் கொள்கிறார்கள், வேலைக்காரர்களாக தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், பணிக்கு அவர்களை வைத்துக் கொண்டார்கள். அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மக்கள் அங்க இருக்கிற எல்லா மக்களும் பயப்படுறாங்க. அப்ப 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கலாமா? 10வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரியோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலுடைய சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட பொழுது. அங்க ஒரு எருசலேம் ஒரு நகரம் இருக்குது, அங்க வந்து எனக்கு அதோனிசேதேக்னு ஒருத்தர் கிங் இருக்கிறாரு. அந்த ராஜா என்ன செஞ்சாரு, இது எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ரொம்ப இவருக்கும் பயம் வந்துருச்சு. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, கிபியோனுடைய பட்டணம் வந்து பெரிய பட்டணம், அந்த பட்டணத்தை மக்கள் பலசாலிகள், அவங்களே அவங்க கிட்ட போயிட்டாங்களே, போய் சமாதானம் பண்ணிட்டாங்களே, நம்மளாம் ஏமாத்துறோம்னு சொல்லி என்ன செய்றாங்க, இவங்களா பயப்படுறாங்க. இப்ப எருசலேமின் ராஜா என்ன செய்கிறாருன்னா, அவர் மட்டும் வரல பாருங்க, 3வது வசனத்துல பாருங்க. ஆக எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓஹாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி என்ன செய்யறாரு, கிபியோனை போய் நம்ம வந்து கிபியோனரோட நம்ம சங்கரிக்க செல்லலாம் வாங்க, நீங்க 4 பேரும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து மொத்தம் 5 பேர் ஆயுது, 5 பேரும் சேர்ந்து 5 ராஜாக்களும் சேர்ந்து வராங்க. இப்ப வரும்பொழுது கிபியோன் கிட்ட வரும்பொழுது கிபியோனின் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, திரும்பவுமாக யோசுவாட்ட போய் கேட்கறாங்க யோசுவாட்ட போய் முறையிடுறாங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த 5 ராஜாக்களும் எங்களுக்கு எதிராக வர்றாங்க, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உடனே என்ன செய்யறாரு, யோசுவா வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த 5 ராஜாக்களோடு போரிட்டு அவங்க வெல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துலயும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் என்ன என்று சொல்லி பார்க்கலாமா? 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பெத்தோரோனிலே இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கும் கல் மலையால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பாருங்க, இந்த 5 ராஜாக்களையும் ஜோஷுவா வந்து முறியடிக்கிறார். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த மக்கள்லாம் ஓடி பயந்து ஓடுறாங்க. அப்பொழுது என்ன நடக்கிறதுனா, கர்த்தர் வானத்திலிருந்து கற்களை வந்து அந்த பகைவர்கள் மேலே போட்டதுனால அவங்க எல்லாம் செத்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக என்ன செய்யறாரு, கர்த்தர் வந்து பெரிய அற்புதத்தை செய்து இந்த 5 ராஜாக்களிடமிருந்து யோசுவா வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கிறார். அடுத்து 12வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. பாருங்க பிரியமானவர்கள், காலையில அவங்க யுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. 5 ராஜாக்களோட இவங்களோட யுத்தம் செய்யறாங்க. அந்த நாடுகளோட போராடுகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. அப்ப இவர் என்ன சொல்றாரு, சூரியனே நீ போகாது, இருட்டாயிடுச்சுன்னா பகைவர்கள் சண்டை போட முடியாம நிக்க வேண்டியதாகும். அதனால அவர் சொல்றாரு, கேட்கிறாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்ப 13வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. சூரியன் அஸ்தமிக்காம என்ன செய்தது, அதாவது சூரியன் நடுவானத்திலே நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியாக கர்த்தர் வந்து அங்க அற்புதம் செய்கிறார். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வெளிச்சம் அப்படியே இருந்தது, சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே இருந்தது. எனவே அவர்களுடைய தொடர்ச்சியாக என்ன செய்தார்கள், அந்த சத்துருக்களை அவர்கள் வென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். எவ்வளவு அற்புதமான தேவன்.
இல்லையா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இதோட பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு அதுல நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். 10வது அதிகாரம் அதுல 28 வசனத்துல இருந்து 43 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு ராஜாக்களாக அழிக்கிறதே பார்க்கலாம். மெக்கதோனியாவை பிடித்து அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் 28ல மெக்கதோனியா, 29 லிப்னாவின் மேல யுத்தம் செய்து அதை கைப்பற்றுகிறாரு. அடுத்து 32வது வசனம் லாகீஸை இஸ்ரவேலின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அப்புறம் லாகீஸுக்கு அப்புறம் கேசரின் ராஜா, ஓரம், இப்படி ஒவ்வொருத்தராக இவங்க பிடிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அவங்க எல்லா நாட்டையும் அவங்க பிடிச்சிட்டே வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி சில ராஜாக்கள் பயந்துட்டு ஒன்று கூடுறாங்க. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்ட பொழுது அவன் மாதோனின் ராஜாவாகிய போபாவின் இடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவின் இடத்திற்கும் அத்சாபின் ராஜாவின் இடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கிண்ணரோத்திற்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையுமாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்கள் இடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியர் இடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெர்ஷியர், எபூசியர் இடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில இருக்கிற ஏவியர் இடத்திற்கும் ஆள் அனுப்பினான். இதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூட என்ன செய்ய போறோம், இப்போ யோசுவா கூட நம்ம யுத்தத்துக்கு போகலாம். பிரியமானவர்களே, இவர்களெல்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னா, நம்ம தனியா இருந்தா யோசுவா நம்மளே என்ன செஞ்சிருவான், நம்மளை அழிச்சிட்டு நம்ம நாடையும் அழிச்சிருவான். அதனால அவனை நம்ம நிறைய பேர் இருந்தா அவனை அழிச்சிடலாமே என்று சொல்லிதான் அவங்க என்ன சொல்றாங்க, பிளான் பண்ணி நிறைய மக்களோட வர்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் சொல்ல, நீ பயப்பட வேண்டாம், நானே யுத்தம் செய்வேன், நீ கவலைப்படாத, நீ போய் என்ன செய்யற, நீ போய் அவர்கள் மேல விழு, நான் அவர்களை நான் மேல உன்னிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் என்ன செய்யறார், 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா குதிரைகள் எல்லாத்தையும் அவங்க பிடிச்சு கொன்றாங்க. மக்கள் எல்லாம் கொண்டுட்டு என்ன செய்யறாங்க, அந்த தேசங்களே அவர் பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, 12வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடைகளை எந்தெந்த ஊர்களை அவங்க வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கும். அப்புறத்தில்னா இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களை சுதந்திரத்துக் கொண்டார்கள். இது முன்னாடி நடந்தது, மோசே இருக்கும் பொழுதே நடந்த காரியங்கள் இல்லையா. இந்த ராஜாக்கள் எஸ்போனில் குடியிருந்த எமோரியன் ராஜாவாகிய சீகோன் இப்படி சொல்லி ஒவ்வொரு ராஜாவாக அதாவது ராட்சசர்கள் இருந்தாங்க. பாசானின் ராஜாவாகிய ஓஹின் எல்லையும் அவர்கள் சுதந்திரத்துக் கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு எர்மோன் மலை, சல்கா, கெஷூரியர், மகாத்தியர் எல்லை, ஒவ்வொரு இடத்தையும் என்ன செய்தார்கள், அவர்கள் பறித்து கொண்டார்கள் என்று சொல்லி தெரியும். இதைத்தான் 2 கொடுத்துறதுக்கு கர்த்தர் அவங்க கொடுக்க சொன்னார். இது ஃபுல்லா என்னது, யோர்தானுக்கு அப்புறத்தில். இப்ப யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்காங்க. இப்ப யோர்தானுக்கு இப்புறத்திலே பாத்தீங்கன்னா 7வது வசனம், 12வது அதிகாரம் 7வது வசனம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காத் முதற்கொண்டு சேயருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கு அடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாருன்னு இவ்வளோ இடங்களை 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இருக்கிற இடங்களை கைப்பற்றினால் இதுல இருக்கக்கூடிய ராஜாக்கள் யாரு என்று சொல்லி பின்னாடி வருகிறது. இது ஒரு 31 அரசர்களை இவர்கள் வெற்றி கொண்டார்கள். மொத்தமா அதை பத்தி சொல்றாங்க. அதை பத்தி நான் வாசிக்கிறேன், நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் முதல் 11 அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு ராஜாக்களையும் எப்படிலாம் வெற்றி கொண்டார்கள் என்று விளக்கமாக இருக்கிறது. அதைத்தான் நான் சுருக்கமாக இந்த வசனங்கள்ல மட்டும் நான் வாசிக்கிறேன், நீங்க அதை விரிவாக படித்துக் கொள்ளுங்கள். 9லிருந்து 24 வசனங்கள். எரிகோவின் ராஜா ஒன்று, பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா ஒன்று, இது ரெண்டும் நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். எருசலேமின் ராஜா ஒன்று, எபிரோனின் ராஜா ஒன்று, யர்மூத்தின் ராஜா ஒன்று, லாகிஸின் ராஜா ஒன்று, எக்லோனின் ராஜா ஒன்று, கேசேரின் ராஜா ஒன்று, தெபீரின் ராஜா ஒன்று, கேதேரின் ராஜா ஒன்று, ஒர்மாவின் ராஜா ஒன்று, ஆராதின் ராஜா ஒன்று, லிப்னாவின் ராஜா ஒன்று, அதுல்லாமின் ராஜா ஒன்று, கேதாவின் ராஜா ஒன்று, பெத்தேலின் ராஜா ஒன்று, தப்புவாவின் ராஜா ஒன்று, எப்பேரின் ராஜா ஒன்று, ஆபேக்கின் ராஜா ஒன்று, லசோரின் ராஜா ஒன்று, மாதோனின் ராஜா ஒன்று, ஆத்சோரின் ராஜா ஒன்று, சிம்ரோன் மேரோனின் ராஜா ஒன்று,
அக்சாபின் ராஜா ஒன்று, தானாகின் ராஜா ஒன்று, மெகிதோவின் ராஜா ஒன்று, கேதேசின் ராஜா ஒன்று, கர்மேலுக்கு அடுத்த யொக்லியாமின் ராஜா ஒன்று, தோரின் கரையை சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று, கில்காலுக்கு அடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று, திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். எனவே இந்த 31 ராஜாக்களையும் யோசுவா வெற்றி கொண்டான். முதல் தனித்தனியா வந்தாங்க இல்லையா, தனித்தனியா போய் வெற்றி கொண்டான். உடனே உங்களை பயந்துக்கிட்டு 5 பேர் 6 பேர் 5 அப்படி சேர்ந்து வருவாங்க. எல்லாரையுமே என்ன செய்தான் அவன்? நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினாலே, அவருடைய அற்புதங்களினாலே அற்புதமாக வெற்றி கொண்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லையா. எரிகோ பட்டணத்தை வந்து ஆர்ப்பரித்தே அவர்கள் வீழ்த்தினார்கள் இல்ல. ஆயி பட்டணத்தை போய் என்ன செஞ்சாங்க? யோசுவா வந்து ஈட்டியை வந்து அந்த ஆயி பட்டணத்தை நோக்கி வச்சுட்டு இருந்தா உடனே என்னாச்சு? மக்கள் போர் செய்கிற பொழுது இவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் அடுத்ததாக நான் வந்து சொன்ன மொத்தமாக 5 ராஜாக்களும் சேர்ந்து வந்தார்கள் இல்லையா. அப்படி என்ன நடந்தது? கல் மழையா பெய்து அதனால மக்கள் அழிந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த மக்களெல்லாம் 5 ராஜா மக்களையும் ஒரே நாள் அவங்க கொல்ல முடியல. கொண்டுட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் நீண்ட பகல் வேண்டும் என்று நினைத்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்? சூரியனையும் சந்திரனையும் அதே இடத்துல நில்லுங்க என்று சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் வந்து பல அற்புதங்களை செய்து என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்களுக்கு கானானை பிடிக்க அவர் உதவி செய்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ வருடங்களுக்கு, இந்த 4000 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த சரித்திரங்களை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்றும் மட்டுமல்ல, இன்றும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், எவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதமர் அங்கே இருக்கிறார். அங்கே தேவாதி தேவன் இருந்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்கிறது இல்லையா. அவர்களுக்கு வந்து ஒரு சிறிய நாடே போய் இப்படி எல்லாரும் அந்த இடத்தை விட்டு அழிக்க வேண்டும், மேப்ல எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் வந்து போராடி கொண்டு ஒரு கெட்ட மனதோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மற்ற மக்களோடு மக்கள் போருக்கு செல்லாமல் தங்களுடைய இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய இடத்தை பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களை நாம் இன்றும் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனார்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறார். அவர்களை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டு போகிறார்களாக, அவர்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை எனக்கு பிரியம் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலர்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஜனம். அப்பொழுதிருந்தே கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வழி நடத்தி அவங்களை கூட்டிட்டு வந்து இந்த கானான் மக்கள் எல்லாம் அழித்து அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வந்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே வந்து ஆசீர்வதித்துக் கொண்டு வரைக்கும் அதுக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த வேலையிலும் கூட நாம் வந்து கடுமையா இருக்கிற இந்த கொரோனாவுடைய பிரச்சனைக்காக நாம் இந்த வேலையை ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல அருமையான தேவனே, இந்த அருமையான வேலையிலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அன்று இஸ்ரவேலருக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்த தேவன் ஆண்டவரே, இன்றும் ஆண்டவர் உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து ஆண்டவரே இந்த கொரோனா பிரச்சனையிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா என்ற கிருமிகள் இயேசுவின் நாமத்தால் சீக்கிரமாக அழிக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மக்கள் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, மக்களுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரட்டும். ஆண்டவரே, அந்த நோய் மக்களை தாக்காதபடிக்கு அதிலிருந்து அநேகர் ஆண்டவரை விடுதலை பெற்று அதாவது அதிலிருந்து சுகமற்று வந்தவர்கள் கேள்விப்படுகிறோம். அப்படியே அநேகர் எல்லாரும் சுகம் பெற்று வரும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, நான் உமது புகழை பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்?
கால்களை கழுவினவர். ஹல்லேலூயா. அவருடைய செந்நீரால் நம்முடைய உள்ளத்தையும் கழுவுகிறார். பிரியமானவர்களே, ஆமென், ஆமென். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சொல்லமா? சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு நீர் என்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு நீர் என்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பாரோரின் நோய்களை நீக்கிறவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. சொல்வமா? இந்த பாவ நோய் லட்சமாக கொட்டி கொடுத்தாலும் அது மாறவே மாறாது. பிரியமானவர்களே, எவ்வளவு கொடுத்தாலும் உங்கள் பாவம், அந்த பாவத்தினால் உண்டான குற்ற உணர்வு போகவே போகாது. ஆனால் நீங்கள் இயேசுவிடம் வருகிற பொழுது அவர் உங்களை ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.